It's me, Deekshit. Today we are going to see awesome content. Can you guess what? Comment down fast below. Okay, let's get into the video. Hey guys, welcome back to our channel Deekshit.org. நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னு சொல்கிறது, அது என்ன பார்த்தோம்னா ஆக்சுவலாக யூடியூப் வீடியோஸ், இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஆக்சுவலாக நான் போன வீடியோ சொன்னபடி பார்த்தா இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ தான் ஆக்சுவலாக இந்த என்ன கண்டென்ட் பண்ண போகிறோமோ அது வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஒரு சேஞ்சாக அந்த கண்டென்ட்டை இப்போயே போட போகிறோம். என்னன்னு கன்ஃபார்மாக இந்த ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்தால் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ சஸ்பென்ஸை நான் இப்போ பிரேக் பண்ண போகிறேன். இப்போ நம்ம 1K ஸ்பெஷலுக்கு வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதாவது அது ஒரு டீசர் மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு டீசர் மாதிரி அதை வச்சுருந்தோம். அதிலும் அது 1K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாகவும் வச்சுருந்தோம். அந்த வீடியோ அதாவது ஹவு டு மேக் அனிமேஷன், அது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பிளாக் தீம் இன் கூகுள் அது எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அனிமேஷன் மேக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. யூடியூப்ல நிறைய வீடியோஸ், கரெக்டான வீடியோஸ், அதாவது நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக இப்போ ஃப்ரீயாக எதுவுமே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த வீடியோ அப்படி இருக்காது, டோட்டலாக ஃப்ரீயாக இருக்க போகுது. ஆனால் இதில் ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, உங்களால் மொபைலில் பண்ணுறதுக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தரமாட்டாங்க. அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் நீங்கள் லேப்டாப்பில் வந்தீங்கன்னா 30 days ஃப்ரீ ட்ரையல் தருவாங்க. அதுவும் இல்லாமல் 1 week கோல்டு சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீயாக தருவாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா plotagonன்ற ஒரு ஆப் தான். இந்த ஆப் பற்றி சொல்லணும்னா இது நல்ல ஆப் தான் இது. ஆனால் இப்போ நம்ம இது லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணுறது 612 MB தேவைப்படுது. இப்போ நீங்கள் plotagon.com போனீங்கன்னா இந்த சைடில் ஒரு டெஸ்க்டாப் ஆப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் இட் ஆன் விண்டோஸ்ன்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபைல் மேனேஜர் இங்கே அப்பியர் ஆகும். அதில் நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இப்போ 600 MB கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்குன்றதுனால ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்காக நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. இப்போ தான் வருது, அதுதான் இந்த லேப்டாப் தான் ப்ராப்ளமாக இருக்கும், கொஞ்சம் லேக் அடிக்குது. இப்போ நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சேவ் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டவுன்லோட்ஸ்குள்ளே போய்க்கணும். ஒரு நிமிஷம், இது ஆல்ரெடி உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா ஷோ அண்ட் ஃபோல்டர், இப்போ இதுதான் பாஸ் பண்ணிக்கிறேன். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இது வந்து பிரேவ் ப்ரௌசர், அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. நல்லா தான் இருக்குது ப்ரௌசர். இப்போ டவுன்லோட் பண்ணது வந்து இங்கே இருக்குது. நான் நேற்றே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து நீங்கள் ஷோ இன் ஃபோல்டர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டரில் ஓப்பன் ஆகும். அதாவது உங்கள் ஃபைல் மேனேஜரில் அந்த ஃபோல்டரில் எங்கே இந்த அப்ளிகேஷன் இருக்கோ அது ஓப்பன் ஆகும். உங்கள் வரமா ஓப்பன் ஆயிடுச்சு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த plotagon நான் நிறைய டைம் டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி வருது. plotagon ஸ்டுடியோ அப்படி தான் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி கேட்கும். இந்த ஆப் வந்து உங்கள் டிவைஸில் சில சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி கேட்கும். இது வந்து ட்ரஸ்டடான ஆப், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு டேரெக்டாக ஆப் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஆக்சுவலாக ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம சைன்அப் கொடுத்துக்கிங்க. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துட்டு அப்புறம் இமெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நியூ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நான் இப்போ க்ரியேட் பண்ணதை நான் இப்போ டைப் பண்ணுறேன். gmail.com கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டுருவோம். பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் பண்ணிப்போம். சைன்இன் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட plotagon ஸ்டூடியோக்குள்ளே ஆக்சுவலாக போகணும். ஒன் செகண்ட், நம்ம திரும்பி ட்ரை பண்ணுவோம். இமெயில் ஐடி போட்டாச்சு, பாஸ்வேர்ட் போட்டாச்சு. அடுத்து சைன்இன் பண்ணுறோம். சைன்இன் பண்ணால் உங்களோட plotagon ஸ்டூடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடும். இப்போ இந்த ஸ்டூடியோக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி க்ரியேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக என்னோட சொன்னால் தேர்ட் டெக்கு, ஏன்னா மைக்கில் கரகரன்னு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு. அதனால நான் க்ரியேட் பண்ண ஆக்சுவலாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருந்தேன் உங்களுக்காக சொல்கிறதுக்காக. அந்த வீடியோவை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போயிடலாம்.
இப்போ உங்களுக்கு ஆக்சுவலா இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். அதுல இந்த 2மே எதுவுமே இருக்காது. ஓப்பன் பண்ணோனே உங்களுக்கு என்னென்ன இதுல கேட்கும்னா, எந்த இடம் ஒண்ணு கேட்கும். அப்புறம் கேரக்டர் ஒண்ணு கேட்கும். அப்புறம் அவங்க என்ன பண்ணுன்றது கேட்கும். அப்புறம் டெக்ஸ்டிங். இப்ப நம்ம டெக்ஸ்ட் பண்றோம். அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்தோம்னா, அது இங்க பேசிக்கிட்டு அந்த ரியாக்ஷனோட வரும். இப்ப நான் அந்த வீடியோ ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக. அத சும்மா இது எப்படி இருக்கும்னா, ஒரு சாண்டா கிளாஸ் இருக்காரு. அவர் நம்ம எடிட்டிங் ரூமே வச்சுப்போமே. அந்த எடிட்டிங் ரூம்லயே எடிட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. காமெடியா தான் இருக்கும். வச்சுக்கோங்க. அது அவர் டக்குனு ஹார்ட் பெயின் வருது. ஃபர்ஸ்ட் சினாரியோல இருந்து வச்சிருவோம். இவரு டக்குனு ஹார்ட் பெயின் வருது. மை ஹார்ட் இஸ் பெயினிங் சம்ஒன் ஹெல்ப் மீன்ற மாதிரி கேக்குறாரு. அப்புறம் சாண்டா கிளாஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறோம். அதாவது சினாரியோ எடிட்டிங் ரூம்ல இருக்காங்க. அடுத்த சினாரியோ நம்ம சினாரியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த இடம் எந்த இடம் சூஸ் பண்றதுதான் இந்த இடம். இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடம் பிளேசஸ் காமிக்கும். அது என்னன்னா இப்ப எக்ஸாம்பிள் ஒர்க் ஷாப், அதாவது நம்ம எடிட்டிங் ரூம் சொன்னேன். இது நம்ம 1K ஸ்பெஷலுக்கு ஒரு இதை வச்சிருந்தோம். அந்த பேக்ரவுண்ட் தான் இது. அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி அடுத்து நம்ம என்ன சூஸ் பண்ண போறோம்னா கேரக்டர் சூஸ் பண்ண போறோம். இது நம்ம சாண்டா கிளாஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். சும்மா காமெடியா இருக்கட்டும்ன்றதுக்காக. 1 மினிட். நம்மளே கூட மேக் பண்ணிக்கலாம். கேரக்டர் கொடுத்துட்டு அதுல ஹேர் ஸ்டைல்ல இருந்து கலர்ல இருந்து ஐ ஷேப் எப்படி இருக்கணும் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல அடுத்து சும்மா காமெடியா இருக்கிறதுக்காக சாண்டா கிளாஸ் கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ண கேரக்டர் நம்ம டாக்டரா நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுல இப்ப நம்ம டாக்டர் ரூம்ல இருக்கோம். இவர் எடுத்துக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டோம். இவர் ஹார்ட் பெயினிங் சொல்லியிருக்காரு. இது நம்ம டாக்டர் என்ன சொல்ல போறோம்னா நம்ம சும்மா அவரை கிரியேட் பண்ணிக்கிறோம். இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கோ டு ஹெவன்ற மாதிரி சும்மா கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம சும்மா ஒரு ஃபன் பண்ற மாதிரி ஒரு அனிமேஷன் எடுத்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அப்லோட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம எப்படி கிரியேட் பண்றதை முடிச்சிடலாம். இது நம்ம அடுத்து நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் ஹார்ட் பெயினிங் அந்த ஃபர்ஸ்ட் சீன் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆப்ரேஷன் ரூம் அடுத்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. அதுல நீங்க இந்த இருக்கு, அதுல நம்ம எங்க உட்காந்துறது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிஹைண்ட் த டேபிள்னா இதுக்கு பின்னாடி நிப்பாரு, இந்த சாண்டா கிளாஸ் பின்னாடி நிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பாத்தீங்கன்னா சிட்டிங் ஆன் த டேபிள் பிஹைண்ட் த டேபிள் இவர் பின்னாடி நிக்கிறாரா, சேர் கொடுத்துக்கிறோம். சேர்ல கொடுத்தா சேர்ல உட்காந்துருப்பாரு. அதாவது டாக்டர் சாண்டா கிளாஸ் செக் பண்ற மாதிரி சாண்டா கிளாஸ் கேரக்டர் கொடுத்து அவர் எங்க உட்காந்துன்றத செக் பண்ணி நம்ம ஓகே கொடுத்துக்கிட்டோம். இப்ப சாண்டா கிளாஸ் பேசுறாரு. இதுல அடுத்து நம்ம இதுல இப்ப டாக்டர் ரிப்ளை பண்ற மாதிரி நம்ம இப்ப டைப் பண்ண போறோம். இதுல நம்ம என்ன டைப் பண்ணோம், இட்ஸ் டைம் ஃபார் யூ கோ டு ஹெவன்ன்ற மாதிரி. இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கோ டு ஹெவன் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். சும்மா இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இது யூடியூப் ஸ்டேஜ்ல வச்சிருக்கேன். இவர் ஏதாச்சும் ரியாக்ஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். இவர் ஹார்ட் பெயின் மாதிரி இதுல இருந்தா வச்சேன். இதுல சும்மா என்ன மாதிரி வைக்கலாம், இவர் கத்துற மாதிரி டைம் ஃபார் யூ டு கோ டு ஹெவன்ன்ற மாதிரி இருக்கும். அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை ட்ரை கிளிக் करो. It's time for you to go to heaven. அப்படியே திருட்டுத்தனமா கை பண்ணிட்டு இருக்க மாதிரி அப்படியே சொல்றாரு. அப்படின்னு அடுத்த சினாரி இந்த மாதிரி நம்ம ஒரு காமெடியா ஒரு கிளிப் நான் 2 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். அடுத்து நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா இது நீங்க சைட்ல ஒரு சாங்ஸ் அப்படியே லீவ் போட்டுக்கலாம். இல்லைன்னா அடுத்து இப்ப அடுத்து இதுல என்னன்னா இப்ப சேவ் பண்றதை பத்தி பார்ப்போம். சேவ் பண்றது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் மொபைல் அப்ளிகேஷன் நான் ஒன்றும் அப்ஜெக்ஷன்ஸ் இல்லை. இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா டேரக்டா எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ ரெண்டர் வீடியோ இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 720p இருந்து 720p குவாலிட்டில இருந்து 4K குவாலிட்டி வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 720p 180 1080 சாரி 1440 இருந்து 4K வரையும் கொடுத்துருக்காங்க. 4K கொடுத்தா கொஞ்சம் நெட் எடுக்கும்.
எடுத்துட்டு 2 வீடியோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அது டேரக்டா சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட ஃபோல்டருக்குள்ள போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா அப்லோட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கிளாஸ்க்கு எதுவும் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே காய்ஸ், இன்னைக்கான வீடியோ ஆக்சுவலாக அவ்வளோதான். இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோன்றது மட்டும் இப்போ இன்ஃபர்மேஷனாக சொல்லிடுறேன். அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நீங்கள் மவுஸே எனக்கு வேணாம்ப்பா, ஆனால் எனக்கு மவுஸே இல்லாமல் நான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணோம், அது எப்படின்னு சொல்லுங்கப்பா அப்படின்றத கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல, அதை வச்சு எல்லாமே நம்ம ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஒரு நெக்ஸ்ட் வீக்லயாச்சும் மினிமம் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் தான். அதுக்குள்ள இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ சண்டே இன்னைக்கு அப்லோட் பண்றேன் நான். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.